எச்சரிக்கையாயிருங்கள் என்கிற தலைப்பின் கீழே தியானிக்க போகிறோம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். செய்தியும் தெரியும் எனக்கு, நான் எப்படி இருக்கணும் அப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லுவார். அவர் எவ்வளவு கிட்ட வந்தாலும் நானும் கிட்ட போகணும். அவரை தரிசிக்கிற மாதிரி நானும் நீங்களும் வாழணும். இல்லாண்டி வாழ்றது வேஸ்ட். அவர் வரும்போது நாம் அவரை தரிசிக்காத பட்சத்தில் நாம் இது நாள் வரைக்கும் வாழ்றதே வேஸ்ட். பள்ளிக்கூடத்துக்கு போறான், 1 வருஷம் போறான், கடைசியில் பரீட்சையில் பாஸ் பண்ண மாட்டேங்கிறான். பள்ளிக்கூடத்துக்கு அந்த 1 வருஷம் போனதே வேஸ்ட் ஆயிடுமே. அதனாலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்போ வருவாரோ தெரியாது, என்றைக்கு வரலாம். ஆனாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று வேதம் சொல்லும். முதலாவதாக சாத்தான் தேவனுடைய பிள்ளைகளை மோசம் போக்குறான். 5 விதத்திலே மோசம் போக்குகிறான் என்று சொல்லி நாம் வேத வசனத்திலிருந்து தியானிச்சோம். 5 விதத்தில். அடுத்தது மோசம் போக்குவது யார் அப்படின்னா, தன்னை தானே மோசம் போக்கிக் கொள்கிறோம். தன்னை தானே மோசம் போக்குறோம். இந்த பைத்தியக்காரனா தன்னை தானே அடிச்சுப்பான். நம்மளை நாமே மோசம் போக்க முடியுமா? முடியும். அதைத்தான் கடந்த 5 வாரங்களாக தியானிச்சோம். 1, வேதம் சொல்லு, வஞ்சிக்கப்பட்ட மனம் அவனை மோசம் போக்குகிறது. மனிதனுடைய மனம் வஞ்சிக்கப்பட்டு விட்டால் அவன் மோசம் போகிறான். 2ஆவதாக இருதயத்தில் அவன் மோசம் போகிறான். 3ஆவதாக கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் மோசம் போய்விடும். ஏன் தேவன் கடிந்து கொள்கிறார்? யாரை கடிந்து கொள்கிறான்? நேசிக்கிறவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறார். எதற்காக கடிந்து கொள்கிறான்? மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக கடிந்து கொள்கிறார். ஆனால் அதை வெறுக்கிறவங்க மோசம் போயிடுவாங்க. 4ஆவதாக தீமையை விதைத்து தீமையை அறுத்து மோசம் போகிறார்கள். விதைக்கிறது தீமையை, அவங்க தீமை விதைச்சா தீமையை தான் அறுப்பாங்க. அதை அறுத்து மோசம் போயிடலாம். கடந்த வாரம் 5ஆவதாக பார்த்தோம். சொல்லு, பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடிக்கு எச்சரிக்கை. பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பித்துக் கொள்வோம்? அப்படியானால் பரலோகத்திலிருந்து தேவன் நம்மோடு கூட பேசும்பொழுது அந்த பேச்சுக்கு நாம் செவி கொடுக்காமல் விலகி போமானால் நாம் நம்மை நாமே மோசம் போக்கிக் கொள்வோம். இதைத்தான் கடந்த வாரத்திலே பார்த்தோம். அன்புள்ளவன் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவனாயிருப்பான். அன்புள்ளவனுக்கு எந்த வசனமும் கடினமாயிராது. ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், என் வசனத்துக்கு நடுங்கிறவனே நோக்கி பார்ப்பேன். இப்ப பரலோகத்திலிருந்து பேசுகிற நம்முடைய தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கிறவளா இருக்கோம். செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று எழுதியிருக்கிறது. அதெல்லாம் எனக்கு தேவையில்லைங்க, இது ரொம்ப டூ மச்சுங்க. எங்க பரலோகத்திலிருந்து பேசுகிற தேவன் எப்படி பேசுவார்? வானத்திலிருந்து அசரீரியாக பேசுவார்? இல்லை, த்ரூ வேர்ட் ஆஃப் காட். வசனத்திலிருந்து தான் உங்களோடு கூட என்னோடு கூட பேசுவார். ஆனால் அவர் பேசுகிற பேச்சுக்கு நாம் கீழ்ப்படியாதபடிக்கு விலகிவிடும்படியா நீங்களும் நான் வாழ்ந்துட
அதான் சொல்லுது, விலகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர் பேசினா அவருடைய பேச்சுக்கு விலகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அப்படி எச்சரிக்கையாக இருக்காம விலகிட்டா என்னாச்சுன்னா தன்னை தானே மோசம் போக்கி கொள்கிறான். வசனம் தெரியுமா? தெரியும். கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கிறேன். ஆயிலும் நான் கீழ்ப்படிய மாட்டேன். இவன் தன்னைத்தானே மோசம் போய்க்கிறோம். வசனம் தெரியும், ஆனால் செயல்பட மாட்டான். தன்னைத்தானே மோசம் போக்கி கொள்கிறான். இது 5வதாக பார்த்தோம். இன்னைக்கு யோபுவின் புஸ்தகம் 36வது அதிகாரம் 21வது வசனம். அக்கிரமத்துக்கு திரும்பாதபடிக்கு எச்சரிக்கையாய் இரும். உபத்திரத்தை பார்க்கிலும் அக்கிரமத்தை தெரிந்து கொண்டீரே. என்னவா? அக்கிரமத்துக்கு திரும்பாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும். அப்படியானால் ஒரு மனுஷன் தன்னை தானே எப்படி மோசம் போக்குறான் தெரியுமா? தானே அக்கிரமத்துக்கு திரும்பிடுவான். தெரியுது, அக்கிரமம்னு தெரியுது. ஆனால் அவன் அக்கிரமத்துக்கு திரும்பானால் தன்னைத்தானே மோசம் போக்கிக் கொள்கிறான். நீங்களும் நானும் நம்மை நாமே மோசம் போக்க கூடாது. அதாவது பைத்தியக்காரன் இருக்கான்ல, அவன் தன்னைத்தானே கீறி கொள்வான், கல்லால் அடிச்சுக்குவான். அடுத்தவன் கல்லால் அடிக்கிறது வேற, தன்னைத்தானே கீறி கொள்றான். அது ஏன் தன்னைத்தானே கல்லால் அடிச்சுக்கிறான்? பைத்தியம் நம்ம சொல்றோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுது? அசுத்த ஆவி ஒருவனிடத்தில் இருக்கும்போது தான் அவன் அப்படி செய்வான்னு இருக்கு. ஆண்டவர் அந்த ஆவியை விரட்டினோன்னு அது போயிடுச்சு. அப்போ தன்னைத்தானே ஏமாத்துறவங்க இருக்கிறாங்க. வேதம் சொல்லுது, அக்கிரமத்துக்கு திரும்பாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அக்கிரமத்துக்கு திரும்பினா நம்மை நாமே ஏமாத்துறோம்னு அர்த்தம். மோசம் போக்கிக்கிறோம், நம்மை நாமே மோசம் போக்கி கொள்கிறோம்னு அர்த்தம். எப்படி அக்கிரமத்துக்கு திரும்புவாங்க அப்படின்னு சொல்லி நான் ரெஃபரன்ஸ் இல்லாமலே உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இப்போ நம்மளெல்லாம் ரட்சித்தார். வேதம் சொல்கிறபடி அப்போஸ்தலர் 2:47, தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பற்றியிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். என்ன சொல்லுது பாருங்க, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அப்போ கர்த்தர் நம்மை ரட்சித்து சபைக்குள்ளே சேர்த்தார். எதுக்கு சேர்த்தாரு? பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டோம், உடனே நம்மளை தூக்கிக்கலாம். ஆனால் ஏன் சபையை சேர்த்தாரு? இயேசுவை போல மாறு. சபை மணவாட்டி, மணவாளன் இயேசு. இயேசுவை போல மாறுவதற்காகத்தான் தேவன் சபையிலே சேர்த்தார். நம்முடைய கேரக்டர் வேற மாதிரி இருந்துச்சு. பாவத்தை மன்னிப்பு கேட்டோம், ஆனால் கேரக்டர்ஸ் இருக்கு. நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு நமக்கு பேர் என்ன? பரிசுத்தவான் தான். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சபையில் இப்படி ஊழியம் இருக்கு. என்ன டைட்டில்? பரிசுத்தவான். பரிசுத்தவான் தான் டைட்டில். ஆனால் பரிசுத்தவான் சீர்பொருந்தும் பொருட்டுன்னு இருக்கு. அப்போ அவன் சீர்கட்ட நிலைமையில தான் இருக்கிறான். ஆனால் அவன் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சா? பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு. பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு. ஆனால் அவனுக்குள்ளே சீர்கேடான காரியங்கள் இருக்கிறது. இப்போ ரட்சித்து சபைக்குள்ளே சேர்த்துட்டார். எப்படி சபைக்குள்ளே இருக்கக்கூடிய அல்லவென்றால் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடியவங்க அக்கிரமத்துக்கு திரும்பி தங்களை தாங்களே மோசம் போக்கிக் கொள்கிறார்கள். எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவங்களை 4 சம்பவம் சொல்கிறேன். அடுத்தது 5வது முழுசுமா சொல்ல விரும்புகிறேன். என்னன்னு, தேவனிடம் அன்பு குறைவதால் அக்கிரமத்துக்கு போகிறாங்க, தங்களை மோசப்படுத்திக்கிறாங்க. எப்படி? தேவன் மேலே வைத்த அன்பு அவர்கள் வாழ்க்கையிலே குறைவதால் அக்கிரமத்துக்கு போகிறாங்க, தங்களை மோசப்படுத்தி கொள்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், யூதாஸ் காரியோத்தை ஆண்டவர் 12 அப்போஸ்தலர்களிலே ஒருவனாக சேர்த்து கொண்டார்.
பணப்பைய அவன்கிட்ட கொடுத்திருந்தார், நம்பினார். ஆனாலும் 3.5 வருஷம் நல்ல அன்பா இருந்து ஆண்டவருக்கு பிரியமா தான் வாழ்ந்துட்டான். 3.5வது வருஷம் வரும்போது தான் பணமா இயேசுவா அப்படின்னு சொல்லி நிறுத்தி பார்க்கும்போது பணத்துக்கு மேல ஆசை வந்துடுச்சு. அன்பு இயேசு மேல குறைஞ்சு போச்சு. இயேசு மேல குறைஞ்சதுனால என்ன பண்றான், அவரை காட்டி குடிச்சான். அன்பு குறைந்ததுனால, அதனால காட்டி கொடுத்த அக்கிரமமே செஞ்சிட்டான். தயவுசெய்து நல்லா கவனிச்சுங்க. எந்த மனுஷன் அக்கிரமம் செய்வான் அப்படின்னா, ஒன்று, தேவன் மேல் உள்ள அன்பு எந்த மனுஷனுக்கோ மனுஷிக்கோ குறைவு வருதோ அவன் அக்கிரமம் செஞ்சு தன்னை மோசப்படுத்துவான். அன்புள்ளவன் கர்த்தருக்கு துரோகம் பண்ண மாட்டான். ஆனால் அன்பு குறையும் போது அக்கிரமம் செஞ்சு தன்னை மோசப்படுத்துவான். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வழி நடத்திட்டு வர்றாரு. நல்லா மன்னா சாப்பிட்றாங்க. ஆரம்பத்தில் அந்த மன்னா எப்படி இருந்துச்சா, தேனிட்ட பணியாரமா இருந்துதான். நாள் ஆக ஆக கானானுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. நாள் ஆக ஆக அது எப்படி தெரியுதா, எண்ணெய் மாதிரி தான் அவங்களுக்கு ஃபீலிங்ஸ். இன்னும் கொஞ்ச நாளானா அது எப்படி தெரியுதா, வெறுப்பா தெரியுதான். முதல்ல மன்னா மேல ஆசை வச்சிருந்தாங்க, அன்பு வச்சிருந்தாங்க, ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டாங்க. இப்ப மன்னா மேல விருப்பம் இல்லை. அதனால எண்ணெய் மாதிரி இருக்கட அப்படின்றாங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஆனோன்னு வெறுப்பா இருக்கட, நான் வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம்னார். அவர் மேல ரட்சிக்கப்பட்ட புதுசுல, ஆண்டவரே நீர் தான்ப்பா, உமக்காகத்தான் ஆண்டவரே, இந்த உலகத்துல வாழ்றதை உமக்காகத்தான் ஆண்டவரேன்னு சொல்லி வாழ்ந்த கோடிக்கணக்கான தேவ ஜனங்கள் நாளாக நாளாக அவர் மேல இருந்த அன்பு குறைய குறைய என்ன ஆகுது, பாவம் செஞ்சிடறாங்க. பாவம் செஞ்சிடறாங்க. இந்த ராத்திரி வேளையில வந்திருக்கிற அருமையான தேவ ஜனமே, ஒருவேளை நீ அக்கிரமம் செஞ்சுக்கிட்டு இருப்பாயானால், பாவம் செஞ்சுக்கிட்டு இருப்பாயானால், எதனால அக்கிரமம் செய்யற, தேவன் மேல உள்ள அன்பு உனக்கு குறைஞ்சதுனால தான் அக்கிரமம் செய்யற. நிறைய பரிசுத்தவான்கள் என்று சொல்லுகிறவளோ, ஊழியக்காரர்கள் என்று சொல்லுகிறவளோ அக்கிரமம் செய்வாங்க. ஆனா யாருக்கும் தெரியாதபடிக்கு செய்வாங்க. ஆனா மேல உள்ளவருக்கு தெரியுமே. இப்போ அக்கிரமத்துக்கு திரும்பி தன்னைத்தானே மோசப்படுத்தி கொள்கிறார். ஒண்ணு, தேவனுடைய அன்பு குறைவதனால. ரெண்டாவது, கண் இச்சையை நிறைவேற்ற வேண்டும் என்கிற எண்ணம் உடையவர்கள், கண் இச்சையை நிறைவேற்ற ஆசையா இருக்கிறவர்கள் அக்கிரமத்துக்கு போவாங்க. உன் கண் நேராய் பார்க்க கடவுள், இச்சையோடு பார்க்கிற எவன் இதயத்திலே அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. இந்த கண் இருக்கு பார்த்தீங்களா, இல்லைன்னா தன் இச்சை, கண் இச்சை விடுவோம். யாருக்கு தன்னால இச்சை வருதோ, தன் கண்ணா இருக்கட்டும், இல்லை என்ன சொல்ற சிந்தனையா இருக்கட்டும், இச்சை வருதோ அவங்க அந்த இச்சை நிறைவேற்றுவதற்காக அக்கிரமம் செஞ்சு மோசம் போயிடுவாங்க. இச்சை நிறைவேற்றி அக்கிரமம் செஞ்சு மோசம் போயிடுவாங்க. சிம்சோன் மாமிச இச்சை அவன்கிட்ட இருந்தது. என்ன நடந்தது, வேசிக்கிட்ட போவான். அதோடு மாத்திரமல்ல, தெலிலாள் என்னும் ஸ்திரியோடு கூட எப்படி இருப்பானா, சிநேகமா இருப்பான். பின்னால் மடியிலும் படுப்பான். இதுக்கு காரணம் என்ன, இச்சையினால் அவன் அக்கிரமம் செஞ்சு தன்னைத்தானே மோசம் போக்கிக்கிட்டான். அருமையானே, தன்னைத்தானே மோசம் போக்குறவர்கள், ஒன்று தேவனுடைய அன்பு குறைவதால், இரண்டு
தன்னுடைய இச்சையை நிறைவேற்ற வேண்டும் என்று எண்ணுகிறபடினாலே அக்கிரமம் செஞ்சு தங்களை மோசப்படுத்திக்கிறார்கள். ஆகானை குறித்து நமக்கு தெரியும். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட சொல்றார், ஏன்னா எரிகோ பட்டணத்தில் உள்ள எந்த பொருளும் எடுக்கக்கூடாது. பொன், வெள்ளி, வெங்கலம், இரும்பு இதெல்லாம் சர்ச்சுக்கு வந்துடணும். நீங்க எந்த பொருளையும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டான். அவர்களை நடத்துகிற யோசுவா நடந்தது என்ன? தன் இச்சையினால் அக்கிரமம் செஞ்சுட்டான். ஆகாம் வேற ஒன்றும் இல்லை. அவன் என்ன சொல்றான்? நான் அதை கண்டேன், இச்சித்தேன், எடுத்துக்கொண்டேன். கண்டேன், இச்சித்தேன், ஏங்க அதை உனக்குரியது அல்லவே. அப்படி இருக்க நீ அந்த அக்கிரமத்துக்கு போயிட்டிய. எப்படி? உன் கண்ணு இச்சைனால அதை எடுத்துட்டு அக்கிரமம் செஞ்சு உன்னை நீ மோசப்படுத்திட்ட. உன்னை நீ மோசப்படுத்தி விட்டாய். நல்லா கவனிச்சிங்க. கண்களின் இச்சையோ மாமிச இச்சையோ எந்த இச்சையோ உங்களை மோசம் போக்குறபடிக்கு அக்கிரமத்துக்கு போயிடாதீங்க. மோசம் போய்க்கும். உங்களை நீங்களே மோசப்படுத்திடுவீங்க. அக்கிரமத்துக்கு போயிடாதீங்க. ரெண்டாவது, நான் ஏன் ரெஃபரன்ஸ் கொடுக்கல தெரியுமா? நேரம் ஆகிட்டே இருக்கும் தான். மூன்றாவது, மற்றோரை திருப்தி செய்ய வேண்டும் என்று நீங்கள் எண்ணுவீர்களானால் அக்கிரமம் செய்து மோசம் போய் விடுவீர்கள். மற்றவங்களை திருப்தி செய்யணும். நீங்களோ நானோ தேவன் ஒருவரையே திருப்தி செய்ய வேண்டும் என்று எண்ணணும். தேவனையே சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று எண்ணணும். ஆனால் யாரையோ திருப்திப்படுத்தணும்னு நினைச்சிங்கன்னா அவங்க சொல்ற காரியத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அக்கிரமம் செஞ்சு நீங்க உங்களை நீங்களே மோசப்படுத்திடுவீங்க. சாலமோனை உங்களுக்கு தெரியும். அவனுக்கு 700 மனைவி 300 மறுமனையாட்டி அவன் விவாகம் பண்ணதெல்லாம் அவிசுவாசிகளை. நடந்ததென்ன? அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக விக்கிரகத்தை செய்து ஆராதனை பண்ணினான். நடந்தது என்ன? ஆண்டவருக்கு துரோகம் பண்ணிட்டான். மற்றவங்களை திருப்தி செய்யறதுனால அக்கிரமம் செஞ்சான். அருமையான சௌர்ணே சௌரியே, யாரோ ஒருத்தர் உங்களுக்கு வேதத்துக்கு மாறா செய்ய சொல்றாங்கன்னா அதை நீங்க செய்வீர்களானால் அக்கிரமத்துக்கு போறீங்க. அது யாரை பிரியப்படுத்துறீங்க? அடுத்தவங்களை பிரியப்படுத்த. ஒரு நாள் அப்படி செய்யாதீங்க. ஒரு நாள் அப்படி செய்யாதீங்க. நீங்க மோசம் போயிடுறீங்கன்னு அர்த்தம். உங்களை நீங்களே மோசப்படுத்தி. எப்படி? அடுத்தவன் சொன்னதை செய்யறது போது அவைகளினாலே நீங்கள் மோசம் போறீங்க. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வழி நடத்திட்டு வர்றாரு. கானானை வேவு பார்க்க சொல்றாரு. வேவு பார்த்துட்டு வர்றாங்க. நல்ல பழங்களெல்லாம் கொண்டு வர்றாங்க. அங்கிருந்து வரும்போது நல்ல செய்தி கொண்டு வர்றாங்க. அது நல்ல தேசம்னு சொல்லி காலேபும் யோசுவாவும் நாம் கர்த்தர் நம்மோடு இருந்தால் எளிதாக ஜெயிச்சிடலாம்னு சொல்லி சொல்றாரு. மற்ற 10 பேரும் என்ன சொன்னாங்க? அவர்கள் பார்வைக்கு நம்ம பார்வைக்கும் வெட்டுக்கிளி மாதிரி இருக்கிறோம். அவங்க ராட்சத பிரவியை கண்டோம், ஏனாக்கின் புத்தரை கண்டோம், நமக்கு அதை அவுட்டு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சபையார் என்ன செஞ்சாங்களாம்? எல்லாரும் கூக்குரல் விட்டு அழுறாங்க. அழுது என்ன சொல்றாங்க? மோசே, எங்க பெஞ்சாதி பிள்ளைகளை வனாந்திரத்தில் அழிக்கவா எங்களை கொண்டு வந்தீர் சொல்லிட்டு நாங்க ஒரு தலைவனை ஏற்படுத்திட்டு எகிப்துக்கு போவோன்றாங்க. எதனால இது நடந்தது? எதனாலங்க நடந்தது? இந்த அக்கிரமத்துக்கு ஏன் திரும்பினாங்க? யாரோ சொல்லிட்டாங்க. அது நிமித்தமாக தேவன் மேல விசுவாசம் இல்லாம அக்கிரமத்துக்கு திரும்பி எகிப்துக்கே போவோன்ற. மற்றவங்களால எகிப்துக்கு போவோன்ற.
அடுத்து ஒன்று தேவனுடைய அன்பு குறைவதால், 2 தன் இச்சை நிறைவேற்ற ஆசைப்படுவதால், 3 மற்றோரை திருப்திப்படுத்த நினைப்பதால், 4 மற்றவங்களுக்கு பயப்படுவதனால். மற்றவங்களுக்கு பயப்படுவதனால் அக்கிரமம் செஞ்சிடும், மோசம் போயிடும். மற்றவங்களுக்கு பயப்படுறதுனால அக்கிரமம் செஞ்சு மோசம் போயிடும். எப்படின்னு சொல்றேன். சவுல் ராஜாட்ட ஆண்டவர் சொன்னாரு, அப்பா வரும்போது அமலேக்கியர் வழிமறிச்சது எனக்கு தெரியும், ஆகையினால அவங்க எல்லாரையும் காலி பண்ணி ராஜாவை காலி பண்ணு. அதோடு மாத்திரமல்ல, ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாரையும் காலி பண்ணு. அதோடு மாத்திரம் இல்லை, ஆடு மாடு எல்லா மிருக ஜீவனையும் காலி பண்ணுன்னு சொல்றாரு. கர்த்தர் சாமுவேல் மூலம் சொல்றாரு. இவன் என்ன செஞ்சான்? அமலேக்கியரை யுத்தம் பண்ணி எல்லாரையும் காலி பண்ண சொல்றாரு. சொல்லிட்டான், டிக்ளேர் பண்ணது கரெக்ட் தான். ஆனால் ராஜாவை பிடிச்சான். அதோடு மாத்திரமல்ல, முதல் தரமானதையும் 2ஆம் தரத்தையும் தப்ப வச்சு அவன் உதவாதெல்லாம் அழிச்சான். ஆண்டவர் சொன்னாரு, நான் அவனை ராஜாவாக்குனதற்காக மனஸ்தாப்படுகிறேன். அவன் என் வார்த்தை நிறைவேற்றவில்லை. எதனால இங்க மோசம் போனா? தன்னைத்தானே மோசப்படுத்தினதுக்கு, கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றாமல் போறது. எதனால அப்படின்னு சொல்றான்? சாமுவேல் வந்து கேட்டான், ஏய் என் காதில் விழுற சத்தம் என்ன? அதுவா, கர்த்தருக்கு நாங்கள் பலியிடுறதுக்காக கொண்டு வந்திருக்கிறோம் ஆடு. ஆண்டவர் வேணான்ட்டாரு. இப்போ சாமுவேல் சொல்றான், பலியை பார்க்கலாம் கீழ்ப்படிதல் உத்தமம். நீ இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொன்னா அவன் என்ன சொல்றான்? ஜனத்துக்கு பயந்து நான் அப்படி செய்து விட்டேன். இவன் தாங்க ராஜா, இவனுக்கு தான் எல்லாரும் பயப்படணும். ஆனா இவன் ஏன் அப்படி தப்புண்டானா? ஜனங்களுக்கு பயந்து அப்படி செய்தேன்றான். யாருக்கோ பயப்படுறனால, சௌரியே சௌர்னே, உங்க குடும்பத்துல யாருக்கோ பயப்பட்டீங்கன்னாலும், வேலை ஸ்தலத்தில் யாருக்கோ பயப்பட்டீங்கன்னாலும், அவங்க தவறு செய்வதற்கு அவர்கள் தூண்டுவார்களானால் நீங்க என்ன செய்ய வேண்டியது இருக்கும்? அந்த தவறுக்கு உட்பட வேண்டியிருக்கும். அதனால உங்களை அக்கிரமம் செஞ்சு நீங்க மோசப்படுத்திக்கிறீங்க. உங்களை நீங்க மோசப்படுத்திக்கிறீங்க. தயவு செய்து நம்மை நாமே மோசம் போக்காதபடிக்கு நம்ம எச்சரிக்கையா காத்துக்கொள்ளும். இப்போ 5வது ஒரு காரியத்தை சொல்றேன். இதான் கொஞ்சம் மேட்டர் நீளமா போகும். 1 சாமுவேலின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் முடிய. பெலிஸ்தர் கூடி வந்து சூனேமிலே பாளையம் இறங்கினார்கள். சவுலும் இஸ்ரவேலர் எல்லாரையும் கூட்டினான். அவர்கள் கில்போவாவிலே பாளையம் இறங்கினார்கள். இப்போ பெலிஸ்தியர் சூனேமிலே பாளையம் இறங்கிட்டாங்க. இப்போ சவுலுக்கு பயம் வந்துருச்சு. இஸ்ரவேல் எல்லாரையும் கூட்டினான். கில்போவா மலையிலே பாளையம் இறங்கிட்டான். சவுல் பெலிஸ்தரின் பாளையத்தை கண்டபோது பயந்தான். அவன் இருதயம் மிகவும் தத்தளித்து கொண்டிருந்தது. நல்ல கவனிங்க. இப்ப இந்த பாளையத்தை பார்த்தோன்னா பயந்துட்டான். இருதயம் தத்தளிக்குது, கவலை, பயங்கரமான கவலை. இப்ப என்ன செய்யறான்னு பாருங்க. சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களினாலாவது ஊரிமினாலாவது தீர்க்கதரிசிகளினாலாவது மறு உத்தரவு அருளவில்லை. என்ன சொல்லுது வேதம்? ஊரிம் மூலமாக கர்த்தர்ட்ட கேட்டு பார்க்கறான், நோ ரிசல்ட். தும்மிம் மூலமாக ஆண்டவர்கிட்ட கேட்டு பார்க்கறான், நோ ரிசல்ட். என்னமோ பண்ணி பார்க்கறான். தீர்க்கதரிசிகளும் இல்லை, சாமுவேல் இறந்துட்டான். இப்போ எதுவுமே இல்லையே அப்படிங்கிற எண்ணம் வந்தவன பயந்துட்டான். பயந்து என்ன செய்யறான் பாருங்க. அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயை தேடுங்கள், நான் அவளிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றான். அதற்கு அவனுடைய ஊழியக்காரர், இதோ எந்தோரில் அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீ இருக்கிறாள் என்றார்கள். நல்லா கவனிங்க.
இப்போ அஞ்ஞனம் பார்க்கிற ஒரு ஸ்திரியை தேடுங்கள்னு சொன்ன உடனே அஞ்ஞனம் பார்க்கிறவங்களை ராஜாவான புதுசுல தேசத்தை விட்டு எல்லா அஞ்ஞனம் பார்க்கிறவங்களையும் குறி சொல்கிறவங்களையும் நாள் பார்க்கிறவங்களையும் விரட்டிட்டாங்க, கொன்னுட்டான். ஆனா இப்பொழுதோ ஒரு பெரிய பயம் வந்துடுது, என்ன நடக்க போதோ தேசத்துல அப்படின்னு பயந்து அவன் என்ன செய்யறான், குறி சொல்ற லேடி அதாவது இருந்தான் பாருங்கப்பா, உடனே இம்மிடியட் ஆன்சர். எந்த ஊரிலே ஒரு பெண் இருக்கிறாள், உடனே இவன் என்ன பண்றான் பாருங்க. அப்பொழுது சவுல் வேஷம் மாறி வேறு வஸ்திரம் தரித்து கொண்டு அவனும் அவனுடைய கூட 2 பேரும் ராத்திரியிலே அந்த ஸ்திரீனிடத்தில் போய் சேர்ந்தார்கள். அவளை அவன் நோக்கி, நீ அஞ்சனம் பார்த்து எனக்கு குறி சொல்லி நான் உன்னிடத்தில் சொல்லுகிறவனை எழுப்பி வர செய் என்றான். அதற்கு அந்த ஸ்திரீ, சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கின செய்தியை நீர் அறிவீரே, என்னை கொன்று போடும்படி நீர் என் பிராணனுக்கு கண்ணி வைக்கிறது என்ன என்றாள். என்ன சொல்றா பாருங்க. ஏங்க, இவன் சவுல்னே தெரியாது, அவளுக்கு சவுல்னே தெரியாது. நான் சொல்றான், அஞ்சனம் பார்க்கிறவங்களையும் குறி சொல்றவங்களையும் சவுல் விரட்டது உங்களுக்கு தெரியாதா? நிர்மூலமாக்குனாரு தெரியாதா உங்களுக்கு? என்னை கொண்டு போடுவதற்காக நீங்க இப்படி பண்றீங்களா அப்படின்னு கேட்கிறான். இவன் ஏங்க அஞ்சனம் பார்க்கிற பெண்ணை தேடணும்? ஏன் அஞ்சனம் பார்க்கிற பெண்ணை தேடணும்? இந்த அக்கிரமத்துக்கு ஏன் திரும்பினான்? ஒரு மகா உபத்திரம் வந்துருச்சுது. இந்த உபத்திரவத்தில் வேற வழியே கிடையாது. இங்க போனாதான் எனக்கு பிரச்சனை தீரும்னு நினைக்கிறான். அருமையான சௌரியே சௌர்னே, உபத்திரவம் வரும்போது அக்கிரமம் செய்யறவங்களா மாறி போறாங்க. ஜாக்கிரதை ஜாக்கிரதை. நல்லா இருக்கும்போது அக்கிரமத்துக்கு போகல. நமக்கு ஃப்ரீயா இருக்கிற நாட்கள்ல அக்கிரமத்துக்கு போகல, ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறோம். ஆனால் இப்பொழுதோ அக்கிரமம் செய்து தன்னை மோசப்படுத்திக் கொள்கிறான். எதனால அக்கிரமம் செஞ்சான்? உபத்திரவத்தினாலேதான் அவன் அக்கிரமம் செஞ்சான். உன் வீட்டில் உன்னை உபத்திரவப்படுத்தலாம், நீ இப்படித்தான் செய்யணும்னு சொல்லி உபத்திரவப்படுத்தலாம், நீ அப்படி செய்யக்கூடாதுன்னு உபத்திரவப்படுத்தலாம். என்ன நீங்க அவங்களுக்கு பயந்து நீங்க உபத்திரவத்தை என்ன பண்ணுவீங்க? ஐயோ இப்படிலாம் உபத்திரம் என்னால் தாங்க முடியாதுப்பான்னு சொல்லி அந்த உபத்திரவத்தில் அக்கிரமம் செய்து உங்களை மோசப்படுத்திடுவீங்க. ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப ஜாக்கிரதை. ஏன்னா உபத்திரம் இல்லாம நம்ம வாழ்க்கையில் வழியே கிடையாதுங்க, வழியே கிடையாது. வேதம் சொல்றது, நம்ம சபைக்குள்ள இருக்கிறோம், சபையில் தான் இருக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 22வது வசனம். சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இப்போ பவுலும் பர்னபாவும் அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சீஷர்களை பார்த்து அவங்க பயந்து நிற்கிறாங்க உபத்திரவத்தினால. என்ன சொல்றாங்க? நாம் அநேக உபத்திரங்கள் வழியாய் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க சபைக்கு. சபை உபத்திரங்கள் வழியாய்த்தான் பரலோகம் போய் ஆகணுங்க. உபத்திரம் வந்த உடனே அக்கிரமத்துக்கு போகாத. பிரச்சனை பெருசா வந்த உடனே உன் வாழ்க்கையில் அக்கிரமத்துக்கு போகாத. உன்னை நீயே மோசப்படுத்திக்கிறேன்னு அர்த்தம். உபத்திரவத்தின் வழியா தான் போகணும். எங்க சபை கிறிஸ்துவின் சரீரம். கிறிஸ்துவின் சரீரம் உபத்திரவத்தை அடையணும்னு சொல்லி வார்த்தை சொல்லுத. அப்ப கிறிஸ்து எப்படி இருந்திருப்பாரு? கிறிஸ்து எப்படி இருந்திருப்பாரு? தலை. அவரை குறித்து வேதம் என்ன சொல்லுது? எபிரேயர்களின் நிருபம் 2வது அதிகாரம் 10வது வசனம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை
மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய இரட்சிப்பின் அதிபதியை ங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சபையின் தலை யார்? இயேசு. அவரை குறித்து வேதம் என்ன சொல்லுது? இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூர்ணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்தது. உபத்திரம் வந்த உடனே அவர் அக்கிரமத்துக்கு போலியே. பூர்ணப்பட வேண்டும் என்றால் உபத்திரம் கட்டாயம் அவசியம். இன்னைக்கு நிறைய பேர் உபத்திரம் வந்த உடனே, ஆண்டவரை நேசித்து போகும்போது உபத்திரம் வந்த உடனே பாவத்துக்கு போயிடுறாங்க, அக்கிரமத்துக்கு போயிடுறான், தன்னைத்தானே மோசப்படுத்திக்கிறான். இந்த உபத்திரம் வரும்போது அவரை பூர்ணப்படுத்தணும்னா பிதா உபத்திரவத்தின் வழியாக தான் பூர்ணப்படுத்துறார். எப்படி பூர்ணப்படுத்துறார் பாருங்க. உபத்திரம் வரும்போது அவர் என்ன செய்றார் பாருங்க. வாசிங்க 5வது அதிகாரம் எபிரேயர் 8வது 9வது வசனங்கள். அவர் குமாரனா இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். யாற்று கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார்? பிதாவிடத்தில். அவர் பூர்ணராகணும். இப்ப பாருங்க எப்படி பூர்ணராகிறார். கீழ்ப்படிதல். அப்ப பாடு வந்த உடனே, உபத்திரம் வந்த உடனே தேவனிடத்தில் என்ன காரியத்துக்கு நான் கீழ்ப்படினோம்? தேவன் எந்த காரியத்தில் என்னை கீழ்ப்படிய விரும்புகிறார் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை கற்றுக்கொண்டு அவர் கீழ்ப்படுகிறார். சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்லுது, கீழ்ப்படிதல் கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணர் ஆகி. என்னவா கவனிங்க. இயேசு பாடுபடும் போது, உபத்திரப்படும் போது கீழ்ப்படிந்தாராம். கீழ்ப்படிந்ததுனால தாம் பூரணரானார். இயேசு பூரணரானார். உபத்திரம் இல்லாம பூர்ணம் அடைய முடியாதுங்க. உபத்திரம் வரும்போது என்ன செய்யறாரு? நான் தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படுறேன்ப்பா அப்படின்னு தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிந்து பூர்ணராகிறார். இன்னைக்கு தேவ ஜனங்களுக்கு என்ன ஆசை? நமக்கு உபத்திரம் எல்லாம் வந்துடக்கூடாதுப்பா. உபத்திரம் வந்த உடனே என்ன பண்றான்? எங்கேயாவது தப்புக்கு போயிடுறான், தன்னை மோசப்படுத்திக்கிறானே, அக்கிரமம் செஞ்சு மோசப்படுத்திக்கிறானே. உபத்திரம் இல்லாம பரலோக ராஜ்யம் போக முடியாதுங்க. பரலோக ராஜ்யம் போக முடியாது. உங்க வாழ்க்கையில் உபத்திரங்கள் இருக்குதான் பாருங்க, இருக்குதான் பாருங்க. உபத்திரம் இல்லாம இந்த உலகத்துல யாரும் வாழ முடியாது. சாத்தான் எவனுக்காவது உபத்திரத்தை கொடுத்து அக்கிரமத்துக்கு போக வைக்கிறதுக்கு தான் உபத்திரத்தை கொடுக்குறான். கர்த்தரை அனுமதிக்கிறார். ஆனா இயேசு கிறிஸ்து சபைக்கு தலையாகி அவர் உபத்திரப்படுறார். பிதாவாகிய தேவன் அவரை உபத்திரவத்தினாலே பூர்ணராக்குறார். இந்த உபத்திரம் வந்த உடனே அவர் என்ன பண்றார்? இயேசு வசனங்களுக்கு கீழ்ப்படுறார். ஏன் வசனங்களுக்கு கீழ்ப்படுறாரு? அவர் பூர்ணராகும்படி கீழ்ப்படுறார். பூர்ணராக வேண்டும் என்பதற்காக கீழ்ப்படுகிறார். கவனமாக கேட்டுங்க. உங்க மனசுல இப்போ வேதனைகள் இருக்குதான்னு பார்த்துங்க, உபத்திரம் இருக்குதான்னு பார்த்துங்க. என்னத்துக்கு எனக்கு தான் இந்த உபத்திரமா? எவ்வளோ நாளைக்கு தான் உபத்திரம்? எங்க இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் சபைக்கு உபத்திரம் உண்டுங்க. சபைக்கு மீன்ஸ் சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு. நம்ம பூர்ணராகணும்னா அந்த உபத்திரவத்தின் மத்தியில் என்ன ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுக்கிறார், நான் இதில் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன அப்படிங்கிறத புரிஞ்சு வாழணும். உபத்திரவத்தின் மத்தியில் ஒன்று கீழ்ப்படிதலை கற்றுக்கிறார். அடுத்து என்ன வேதம் என்ன சொல்லுது? எபிரேயர் 12வது அதிகாரம் 2வது 3வது வசனங்கள். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். இப்ப அவர் ஒரு கோல் வச்சிருக்கிறார். அவர் ஒரு குறிக்கோள் வச்சிருக்கிறார். என்ன குறிக்கோள்? தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பக்கத்தில் போய் உட்காரணும். அதுதான் தான் வைத்திருந்த சந்தோஷம். அவருடைய நோக்கம் எல்லாம் பிதாவின் சிங்காசனத்தின் வலது பக்கத்தில் போய் உட்காரணும். இதுதான் என்னுடைய ஆசை, என்னுடைய குறிக்கோள்.
அவருடைய கோல். அதனால என்ன பண்ணாராம், ஐயோ எனக்கு அவமானம் வந்துருச்சுது, இத்தனை பாடுகளுக்கு உட்படுத்திட்டாங்களேன்னு சொல்லி கவலையே படலை. அவமானத்தை எண்ணவில்லை, சிலுவையை சகித்தார். அவமானத்தை எண்ணவில்லை. நினைச்சிருந்தா இந்த பயில என்ன போய் முகத்துல துப்பிட்டானுலேடா, இவன் போய் என்ன கன்னத்துல அரைஞ்சிட்டானே அப்படின்லாம் நினைக்கவே இல்லைங்க. அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து பிதாவின் சிங்காசனத்தின் வலது பக்கத்தில் போய் உட்கார்ந்துட்டார். எதனால? அது தனக்கு சந்தோஷம், அதில் உட்கார்ந்தே ஆகணும்னு நினச்சிட்டார். உபத்திரம் இல்லாமல் அவர் போய் சேரலைங்க. பிதாவின் வலது பக்கத்தில், சிங்காசனத்தின் வலது பக்கத்தில் தான் உட்கார்ந்துருக்கார் இப்போ. ஆனால் நமக்கு மாதிரிலாம் உபத்திரம் இல்லை. சிலுவையை யாருங்க இவ்வளோ வேதனைப்பட்டு சுமப்பாங்க? இவ்வளோ அடி வாங்குவாங்களா? சிலுவையில் ஆணி அடிப்பாங்களா? முதுகு ஏர் உழுத நிலம் போல ஆகுமா? இப்படிலாம் நமக்கு உபத்திரம் வந்தால் என்னங்க நடக்கும்? நானும் நீங்களும் என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம்? ஆண்டவட்ட வந்து ஆசீர்வாதமாக இருப்போம், நல்லா இருப்போம் அப்படின்னு நினச்சி வந்தோம். இங்கே என்ன உபத்திரவத்துக்கு மேலே உபத்திரம். அதுவும் ஒரு நாள் வந்துட்டா பிரச்சனை இல்லை, பட்ட காலிலே படுது கெட்டக்கூடிய கெடுதுன்ன மாதிரி திரும்ப திரும்ப எனக்கு தானங்க உபத்திரம் வருது. திரும்ப திரும்ப எனக்கு தானே உபத்திரம் வருது. உலகத்தில் எவனோ எவ்வளோ எப்படியோ வாழ்றாங்க, அவங்களுக்கெல்லாம் உபத்திரம் வர மாட்டேங்குதுங்க. நான் ஆண்டவருக்காக வாழணும்னு நினைக்கிறேன், எனக்கு தானே உபத்திரம். உனக்கு தான் வரும், அவனுக்கு வராது. ஏன் வரல அவனுக்கு? உபத்திரம் உனக்கு அவன் உன்னை பூர்ணப்படுத்துறதுக்கு, வசனத்தை கீழ்ப்படிஞ்சு வாழ்றதுக்கு. ஆனால் உபத்திரவத்தின் மத்தியில் அக்கிரமத்தை தேடாத. அக்கிரமத்துக்கு போயிடலாம், சினிமா பார்த்துடலாம், சீரியல் பார்த்துடலாம், தப்பு பண்ணிக்கலாம், அது பண்ணிடலாம், இது பண்ணிடலாம், ஒன்றை நீயே மோசப்படுத்திக்கிற. ஏன் அவனுக்கு என்ன பாவம் செஞ்சாலும் அக்கிரமம் செஞ்சாலும் அவனுக்கு நடக்க மாட்டேங்குது, நமக்கு ஏன் உபத்திரவம்? எங்க அவனுக்கு ஒரு நாளில் நரகங்கிற அக்கனி கடலுக்கு போகிறாங்க, அது வரைக்கும் வாழ்ந்துட்டு போட்டோம், விட்டுரு. ஆனால் நீங்களும் நானும் பரிசுத்தமாக்கப்பட்டு பரலோகம் போகணும், அவருடைய வருகையில காணப்படணும். அதுக்கு தாங்க இந்த உபத்திரவத்தின் மத்தியில் கொண்டு போறாரு. அதுக்கு தான் இந்த உபத்திரவத்தின் மத்தியில் கொண்டு போறாரு. உபத்திரம் இல்லாமல் நீங்களும் நானும் பரலோக ராஜ்யம் போக முடியாது. ஆனால் இந்த உபத்திரம் வரும்போது அநேகர் என்ன பண்ணிடுறாங்க, ஆண்டவருக்கே துரோகம் பண்ணி தங்களை தாங்களை மோசப்படுத்தி வாழ்ந்துடுறாங்க, கத்தரை விட்டே போயிடுறாங்கங்க. அவங்கெல்லாம் யார் தெரியுமா? லாபத்துக்காக வர்றவங்க, அவர்கிட்ட ஆசீர்வாதத்துக்காக வர்றவங்க தான் அப்படி நிற்பாங்க. கஷ்டம் வந்தாலும் ஓடிடுவாங்க, வேற பக்கம் தப்பாக நடந்து மோசம் போய்க்குவோம். அருமையான சௌரனே சௌரியே, இயேசு சபைக்கு தலை. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து பிதாவின் சிங்காசனத்தின் வலது பக்கத்தில் உட்கார்ந்தார். சொல்லிட்டு அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சபை என்ன செய்யணுமா? இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். இயேசு எத்தனை பாடுபட்டார், எத்தனை உபத்திரவப்பட்டார், எத்தனை வேதனைப்பட்டார். ஐயோ, அவருடைய வேதனைக்கு முன்னால என்னுடைய வேதனை எம்மாத்திரம். ஆண்டவரே, நான் சகிப்பேன்பா, நான் எந்த சூழ்நிலையிலும் அக்கிரமத்துக்கு திரும்ப மாட்டேன். ஆண்டவரே, என் உபத்திரவத்து நிமித்தமாக அக்கிரமத்தை செஞ்சிடலான்னு சொல்லி சாத்தான் தூண்டு நான் கூட செய்ய மாட்டேன். இன்னைக்கு விசுவாசிகளோ ஊழியக்காரர்களோ பயங்கர பாடுகளும் பிரச்சனைகளும் வந்த உடனே எத்தனை பேர் சினிமாவுக்கு போகிறான், எத்தனை பேர் நேரம் போகல சீரியலை பார்க்குறான், எத்தனை பேர் தண்ணி அடிக்கிறான், அக்கிரமத்துக்கு திரும்புறானே. ஏன்? பாடுகளை சகிக்க முடியல, உபத்திரவங்களை சகிக்க முடியல. அருமையான சௌரியே சௌரனே, வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து பூர்ணராக வேண்டும் என்றால் அவர் உபத்திரவத்தினால்தான் பூர்ண ஆகணும். சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள் இருக்கு. பவுல் சொல்றாரு,
1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 3வது வசனம். இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. போதும். என்னவா? இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. அப்ப அவங்களுக்கு தெரியுது இந்த உபத்திரவம் எல்லாம் வரும். இந்த உபத்திரவத்தின் மத்தியில் நம்ம எப்படி இருக்கணும்? சகிக்கணும். அதுக்கு தான் நம்மளை நியமிச்சார். உபத்திரம் வந்தோடனே ஓடிடக்கூடாதுங்க, ஓடிடக்கூடாது, அக்கிரமத்துக்கு போயிடக்கூடாது, தேவனை விட்டு விலகி போயிடக்கூடாது. அப்படி போனால் நம்மை நாமே என்ன பண்ணிடுறோம் தெரியுமா? மோசப்படுத்தி கொடுக்குறோம். எச்சரிக்கையாரு. மறுபடியும் சொல்றேன், உபத்திரம் இல்லாமல் பரலோகம் போக முடியாது. இயேசு கிறிஸ்துவே உபத்திரவத்தின் மூலம் தான் பூர்ணவர் ஆனார். இயேசு கிறிஸ்து உபத்திரவத்தின் மத்தியிலே அதை சகித்தார். அதைத்தான் சொல்லுது, இவ்விதமாய் சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். பவுல் அழகா சொல்றார், இப்படிப்பட்ட உபத்திரங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். இவர் சொல்றாரு, அவர் எப்படி வாழ்ந்திருப்பார்? அவர் வாழ்ந்ததாங்க எப்படி சொல்றாரு? வாழ்ந்ததை தான் இப்படி சொல்றாரு. எப்படி வாழ்ந்திருக்கிறார் பாருங்க. ரோமர்கள் 8வது அதிகாரம் 35 39 வரை. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும். நல்ல கவனிங்க. உமது நிமித்தம் எந்நேரம் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம். எந்நேரம் அடிக்கப்படுறோம், எந்நேரம் கொல்லப்படுறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எந்நேரம் அடிக்கப்பட்டாலும், எந்நேரம் வேதனைப்பட்டாலும் கிறிஸ்து அன்பை விட்டு மட்டும் என்ன பிரிக்க முடியும்? உபோத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாச மோசமோ, பட்டயமோ. என்ன சொல்றாரு? உபத்திரவமோ. அப்ப கர்த்தர் நாமத்தின் உபத்திரவம். வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாச மோசமோ, பட்டம் எல்லாம் அவருக்கு வந்திருக்கு. எல்லாம் வந்திருக்குதுங்க. சொல்லிட்டு இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களா இருக்கிறோமே. ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு? இதெல்லாம் நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை பிரிக்க முடியாது. எத்தனை பாடுபட்டிருக்காருன்னு பார்த்துங்களேன், எத்தனை வேதனைப்பட்டிருக்கிறாருன்னு பார்த்துருங்க. அதை பட்டியல் போட்டு காமிக்கிறாரு. இவைகளெல்லாம் எனக்கு வந்தது. நமக்கு இதுல ஒண்ணு ஏதாவது வந்துருச்சுன்னு வச்சுங்க, ஆண்டவரே என்னையால பொறுக்க முடியாது. நீங்க இயேசு தேவகுமாரன், அவரு ஆண்டவருக்காக வாழ்ந்தவர், என்னையால முடியாது சொல்லக்கூடாதுங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது. உங்களுக்கு என்ன உபத்திரம் அது அந்த மாதிரிக்கு தான் கர்த்தர் என்ன பண்ணுவார்? அனுமதிப்பார். ஏன்னா 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10வது அதிகாரம் 13வது வசனம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்க தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்திட்டு வர்றாரு. சோதனைகள் எல்லாம் சிக்கி 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 5,99,998 பேர் அவுட்டு. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. சௌர்ணே, உங்களுக்கு எந்த சோதனை, எந்த பிரச்சனை உங்களால் தாங்க முடியுமா? அந்த பிரச்சனை தான் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு எது தாங்க முடியுமா? அதுதான். உங்களுக்கு அந்த பிரச்சனை வேறொருக்கு வந்து அவ்வளவுதான் அவுட்டு. தற்கொலை என்னைக்கோ பண்ணியிருப்பாங்க. ஆனா உங்களுக்கு பிரச்சனை வந்தா அந்த பிரச்சனை நீங்க தாங்குவீங்கன்னு தான் அனுப்பிச்சிருக்காரு. அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்களை திராணிக்கு மேல் என்ன பண்ண மாட்டாரு? சோதிக்க மாட்டார். அப்போ உங்களுக்கு இந்த பிரச்சனையை அனுமதிக்கிறது
தேவன், கொண்டு வந்தது சாத்தான். ஆனா இதுக்கு மேல உங்களுக்கு என்ன பண்ண மாட்டாரு, உங்க திராணி இவ்வளவுதான், இதுக்கு மேல உங்களுக்கு சோதனை வராது. என்ன செய்யறா, சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அது தப்பித்துக் கொள்ளும்படியான போக்க உண்டு பண்ணுவார். எப்போ உண்டு பண்ணினார்னு போல, உண்டு பண்ணுவார். எப்போ வேணாலும் நடக்கும், எப்போ வேணாலும் சோதனையிலிருந்து நீங்க விடுதலை ஆகலாம். என் தேவனுக்கு வந்து வேணான்னு செய்ய முடியும். ஆனால் சோதனையை பார்த்த உடனே என்னடா இது, சி நமக்கு தாண்டா ஜாஸ்தி வருது, நம்ம நிறைய ஜெபம் பண்றதுனால தான் நமக்கு வருது. அதிகமாக பைபிள் படிச்சு அதிகமாக கிட்டி சேரும்னு நினைச்சா நமக்கு தாண்டா வருது. எங்க அவங்களுக்கு தாங்க வரும். ஆனா வரும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு, உங்க திராணிக்கு மேல நான் சோதிக்க இடம் கொடுக்க மாட்டேன். போ, சாத்தான் தான் அந்த பிரச்சனையை உண்டாக்குறான், சாத்தான் தான் உங்களுக்கு வேதனை உண்டாக்குறான். ஆனா உங்களுக்கு திராணி இவ்வளவுதான், இதுக்கு மேல அந்த அவனால் உங்களை சோதிக்க முடியாது, உங்களால் சோதிக்க முடியாது. இப்போ இன்னாசி முத்து வந்திருக்கிறார், அவர் பையன் வந்திருக்கிறான், சின்ன பையன். அவன் கையில ஒரு 50 கிலோ அரிசியை கொடுத்து தூக்கிட்டு வாடா, தலையில தூக்கி வச்சு கொடுத்துட்டு வாடா அப்படின்னு சொன்ன மனுஷனாவு தவப்பேன் இல்லை. அவனால் முடிஞ்சது 1 கிலோ தூக்குவானா இல்லை 2 கிலோ தூக்கானா, அதை கொடுத்து அவ்வளோதான். எப்பா வலிக்குதுப்பா, 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 வலின்னு சொல்லி அவன் வேதனைப்படும்போது தூக்கிடுவார், அவர் அதை வாங்கிடுவார். எவ்வளவு தூரம் பாரத்தை அவனால் சுமக்க முடியும் அவ்வளோதாங்க கொடுப்பாரு. இவருக்கே இப்படின்னா நம்மை படைத்த தேவன் நமக்கு எவ்வளவுதான் போராட்டங்களை சகிக்க முடியுமோ, உபத்திரவங்களை சகிக்க முடியுமோ அவ்வளோதான் கொடுப்பாரு. அதுக்கு மேலே சோதனை கிடையவே கிடையாது, சோதனை கிடையாது. ஆனால் இந்த பாருங்க, பாருங்க யோபு சொல்றான், யோபுவின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 15வது வசனம். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். நல்லா கவனிச்சிங்களேன், அவனுக்கு 10 பிள்ளைகள் ஒரே நாளில் செத்துட்டாங்க. அவனுடைய ஆஸ்தி எல்லாம் போச்சு ஒரே நாளில். அவன் சரீரம் புழுத்து போச்சு, ஓடு வச்சு சொரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். மனைவி சொல்றா சாகக்கூடாது அப்படின்றா. அந்த அளவுக்கு மனைவி வெறுத்துறா. இத்தனை பாடுகளுக்கு மத்தியிலே நண்பர்கள் ஆறுதல் சொல்ல வந்தாங்க. ஆறுதல் சொல்ல வந்தவங்களும் கூட அவனை குத்துற மாதிரி ஆறுதல் சொல்லிட்டாங்க. இதெல்லாம் சகிச்சுட்டு நான் சொல்றான், ஆண்டவர் என்னை கொன்று போட்டால் அவர் மேல் நம்பிக்கை இருப்பேன். நான் அக்கிரமத்துக்கு திரும்ப மாட்டேங்க, அவர் என்னை கொன்னே போடட்டும், இத்தனை பாடுகளை அனுபவிக்கும்படிக்கு கர்த்தர் அனுமதிச்சார், நான் அனுபவிக்கும்படி. ஆனால் ஒருவேளை அவர் என்னை கொன்றே போட்டாலும் சரி நான் மறுதளிக்க மாட்டேன், நம்பிக்கை இருப்பேன். இவன் தான் உண்மையானவன். என்ன சொல்றீங்க, என்ன சொல்றோம்? நாம எத்தனை போராட்டங்களுக்கு மத்தியில் கடந்து கொண்டிருக்குது, எத்தனை பிரச்சனைக்கு மத்தியில் கடந்து கொண்டிருக்குது. சரீரத்தில் பிரச்சனை, பணத்தில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, அக்கம் பக்கத்து வீட்டார பிரச்சனை. ஐயோ என் வாழ்க்கையில் பட்டக்காலே படுது கெட்டக்கூடிய கெடுதின மாதிரி எனக்கு தாண்டாப்பா இவ்வளவு தூரம் வருது, ஐயோ என்னால் தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். எலியா காலத்துல ஆகாப் மனைவி ஏசபேல் அவனை கொல்லணும்னு சுத்துறா. இவன் அவளுக்கு பயந்து செத்துடலான்னு சொல்லிட்டு வேலைக்காரனை ஒரு இடத்துல நிற்க வச்சு அங்கே இரு நாங்கள் போயிட்டு வரன்ட்டு ஒரு சூற செடிக்கு கீழே படுத்துக்கிட்டாங்க. எதனால படுத்தான்? அவன் சொல்றான், ஆண்டவரே என் பிதாக்கள் மாதிரி நல்லவன் இல்லை, என் உயிரை எடுத்துருங்க ஆண்டவரே, எடுத்துருங்க ஆண்டவரே, எடுத்துருங்க, எனக்கு இந்த உயிர் வேண்டாம், என்னை கொல்றேன்றாளே. ஐயோ, இந்த உபத்திரத்தை பார்த்த உடனே எடுத்துங்கன்றான். இன்னைக்கு எத்தனை பேர் அப்படிதான் சொல்லுவீங்க? இந்த உபத்திரம் வந்த உடனே எதுக்கு ஆண்டவரே, இந்த உலகத்தை நான் இல்லாமல் இருக்கலாம், இவன் எடுத்துருங்க ஆண்டவரே, எடுத்துருங்க. உடனே எடுத்துருவாரா? உடனே எடுத்துக்குவாரா? எடுக்க மாட்டாருங்க. ஏன்னா இயேசுதான் சொன்னார், பிதாவே இவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளாமல் தீமை நின்று
ரட்சித்துக் கொள்ளும்படி இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 15வது வசனம். நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். இப்போ பயங்கரமான தீமை வேதனை தேவ ஜனங்களுக்கு, இயேசு கிறிஸ்துவால் மீட்ட ஜனங்களுக்கு. அப்ப சொல்றாரு, பிதாவே அவங்களை உலகத்திலிருந்து எடுத்துக்காதீங்க, ஆனா அவங்களுக்கு வந்திருக்கிற தீமையிலிருந்து அவங்களை விடுதலை ஆக்குங்க, பாரத்திலிருந்து விடுதலை ஆக்குங்க, கஷ்டத்திலிருந்து விடுதலை ஆக்குங்க. எலியாவை நான் என் பிதாக்களை போல் நல்லவன் இல்லை, என்னை எடுத்துருங்கன்னு சொன்னோன்னா பாப்பா அப்படி நான் கூட்டு போயிட்டாரு. நோ, அவனை தட்டி எழுப்பி சாப்பாடை கொடுத்து, ஒரு தடவைக்கு 2 தடவை சாப்பாடு கொடுத்து, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் நீ போப்பான்னார். அருமையானே, நிறைய நேரங்களில் நம்ம வார்த்தைகளை லூஸ் டாக் விட்டுருவோம். கடவுளே, நான் இவ்வளோ வேதனைப்படுறதுக்கு என்ன நீங்க எடுத்துருங்க ஆண்டவரை சொல்லாத, உன்னை எடுத்துட மாட்டார், நீ என்னதான் கேண்டாலும் சொல்ல. ஏன்னா பிதாவே நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் அவர்களை தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும்படி வேண்டிக் கொள்கிறேன், காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். தீமை வந்துருச்சு, உண்மைதான், ஏன் ஜனங்கள் தான், அவங்களுக்கு தீமை வந்தது உண்மைதான், நான் தான் பெர்மிட் பண்ணேன். ஆனா இப்போ அவங்களை எடுத்துங்கன்னு சொல்லி அவங்க கேட்பாங்க, நீங்க எடுத்துடாதீங்க, அவங்கள தீமை நின்று மட்டும் ரட்சிச்சுங்க. எத்தனை பேர் கஷ்டம் வந்த உடனே கடவுளை என்னை எடுத்துங்கப்பா அப்படிலாம் கேட்குறேன். இந்த உபத்திரவத்தை நான் தாங்க முடியல ஆண்டவரே, என் வேதனை ஆண்டவரை எனக்கும் அவங்களுக்கு தான் தெரியும், நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன், ஆகவே இந்த உபத்திரவத்தை சகிக்க முடியல எடுத்துங்க. நோ, அப்படி ஜெபமே பண்ணாதீங்க. இந்த உபத்திரவத்தின் வழியாக தான் நீங்க போகணும்னு சொல்லி வழியை கேட்டிருக்கிறார். உபத்திரவத்தை நீங்க சகிக்கிறதுக்கென்றே நியமிக்கப்பட்டிருக்கீங்க. கத்தர் கொண்டு போட்டு அவன் கொண்டு போடட்டும், ஆனால் கத்தர் கொண்டு போட்டாலும் நான் நம்பிக்கையா இருப்பேன். நான் உபத்திரவத்தின் மத்தியில் நான் செத்துருவேன்னு சொல்ல முடியாது. ரட்சிக்கப்பட்ட எத்தனை பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க தெரியுமா? எத்தனை பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க? அடுத்த நிமிஷம் அவங்க பாதாளம் போவாங்கன்னு தெரியுங்க, தெரிஞ்சு கூட சூசைட் பண்ணிக்கிறாங்க. அக்கிரமத்தை தெரிஞ்சுக்கிறாங்க, செத்துறேன். என்ன பேச்சு! அதனால்தான் இப்படிலாம் எழுதி வச்சிருக்காரு ஆண்டவர். நீங்க தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும்படிக்கு, அவளை தீமை நின்று காக்கும்படிக்கு வேண்டிக் கொள்கிறேன். வேதம் என்ன சொல்லுது? உபாகமம் 8வது அதிகாரம் 15வது வசனம். உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீரில்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரோ. போதும், என்ன சொல்வாருங்க? உன்னை பெரிய வனாந்திரம் வழியாய் உன்னை அழைத்து வந்தார். பயங்கரமான பெரிய வனாந்திரம். எப்படி அழைச்சிட்டு வந்தார் பாருங்க? உன்னை சிறுமைப்படுத்தி 4 பேருக்கு மத்தியில் கேவலப்பட்டோம், உன்னை சோதிச்சு கொள்ளிவாய் சர்ப்பங்கள் தேள்கள் தண்ணீர் இல்லாத வறட்சி உள்ள பயங்கரமான பெரிய வனாந்திரம். இதெல்லாம் மாற்றி 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 வந்துக்கிட்டே இருக்குது. மாற்றி 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 ஐயோ இப்போதான் தேள் வந்துச்சுது, அதுக்குள்ளே கொள்ளிவாய் சர்ப்பம் வருது பாரு, ஐயோயோ தண்ணி குடிக்கிறது இல்லையே அப்படின்னு மாற்றி மாற்றி பிரச்சனை வருது, மாற்றி மாற்றி பிரச்சனை வருது. ஏன் வந்துச்சான்? ஏங்க வந்தது? பின்னாட்களிலே உனக்கு நன்மை செய்யும்படி தான் நான் நன்மை செய்வேன். இப்போ உனக்கு சோதனை இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், ஆனால் உனக்கு பின்னாட்களில் நன்மை செய்யறதுக்காக தான் இப்படி செஞ்சுட்டு கூட்டிட்டு போறேன். அப்ப இப்போ இருக்கிற பிரச்சனைன்னு பார்த்து அக்கிரமத்துக்கு திரும்பி நம்மளை மோசமாக்கிறாதீங்க, நம்மளை மோசப்படுத்திடக்கூடாது. பின்னாட்கள் நமக்கு நல்லது செய்ய போறாரு. நீங்களும் நானும் இதை யோசிக்க மாட்டோம். பின்னாட்கள் நமக்கு நல்லது செய்யறதுக்காக தான் இப்படி கூட்டிட்டு போறாருன்னு யோசிப்போம்.
அப்படிலாம் யோசிக்க மாட்டோமே. இப்போ அட் ப்ரெசன்ட் எனக்கு நிம்மதி இல்லையே, எனக்கு பிரச்சனையாக இருக்குது, எனக்கு வேதனையாக இருக்குது, ஐயோ உனக்கு பின்னால் நன்மை அடப்போப்பா, பின்னால் வர்ற நன்மை எனக்கு இப்போ போராடிட்டு கிடக்குறேனே, இப்போ பெருசாக இருக்குது இது, அப்படி தான் நினைக்கிறேன். ஆனால் உனக்கு பின்னாட்களில் உனக்கு நல்லது செய்கிறதுக்கு தான் இப்படி வந்துச்சு வரும். யோபுவுக்கு 10 பிள்ளைகள் செத்து போச்சு, ஆஸ்திகள் போச்சு, சரீரம் புழுத்து போச்சு. பின்னாட்களில் நன்மை செஞ்சாரா? 10 பிள்ளைகள் கிடைச்சது, மறுபடி இரட்டத்தனையான ஆசீர்வாதம் கிடைச்சது, எல்லாம் தேவன் கொடுத்தார். பின்னாட்களில் நன்மை வரும்னா நினைச்சான், அவனுக்கு தெரியாதுங்க. எனக்கு அவன் சொல்றான், என்னை கொண்டு போட்டா கூட நம்பிக்கை இருப்பேன்றான், எனக்கு பின்னால நன்மை தருவாரு, அதான் சகிச்சங்க அப்படின்னு நான் சொன்னேன். பின்னால இத்தனை நன்மை வரும்னு அவனுக்கே தெரியாதுங்க, தெரியாது. ஆனால் என் தேவன் கர்த்தர் பார்த்தாரு, யோபு இதெல்லாம் நீ இழந்து போயிட்ட, இதுக்கு மத்தியில் நீ எப்படி இருந்துட்ட, என்னை சார்ந்துருச்ச, ஆகவே நான் பின்னாட்டில் உனக்கு நன்மை செய்கிறேன்னு நன்மை செஞ்சுட்டேன். ஆகையினால சகோதரனே சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் போராட்டத்தோடு கூட இருந்து வாழ்க்கையில் என்னங்க ஆண்டவரே எவ்வளோ நாள் தான் கஷ்டப்படுறது, நீங்கள் தேவையில்லாத வார்த்தைகளெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லாதீங்க. ஆண்டவர் எனக்கு தாங்கத்தக்கதான பலத்தை தந்துடுங்க, நான் அதை வச்சுட்டு போயிடுறேன். இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 3 பேர் இருந்தாங்க. ராஜா அந்த ஒரு சிலையை நிறுத்தி வணங்க சொன்னான், இவங்க முடியாண்டாங்க. 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னிக்குள்ளே போடுவேன்னு. இவ்வளோதானே, எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். விடுவித்தாலும் சரி, விடுவிக்காமல் போனாலும் சரி, நீ நிறுத்திருக்கிற சிலையை வணங்க மாட்டேன்னு சொன்னாங்க. கர்த்தர் நடுவில் நின்று காப்பாத்தினாரா, அக்னிக்கு நடுவில் நின்று காப்பாத்தினாரா. அருமையான சௌகரியம். அந்த அக்னி அவங்க மேலே மனங்கொள்ளவில்லையா, ஒன்றும் தீமை செய்யலை. அதே போல உனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு மத்தியில் கர்த்தர் உன் கூட இருப்பார், உன் கூட இருப்பார், ஓடிட மாட்டார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், அப்புறம் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றையும் நின்று அவனை விடுவிப்பார். ஓடிட மாட்டாருங்க, ஓடிட மாட்டார். ஏன்னா நானும் நீங்களும் அவருடைய என்ன சொல்றது, மனைவின்னு சொல்லவா மனவாட்டின்னு சொல்லவா, ஓடிட மாட்டார். ஆகினால் எத்தனை வேதனைகள் வந்தாலும் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் சகிப்பதற்கென்றே நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். இவைகளின் வழியாகத்தான் நம்ம பரலோகம் போய் சேரணும். ஆனால் பிரச்சனைகள் பெருசான ஒன்று அக்கிரமத்துக்கு திரும்பாதபடிக்கு உங்களை காப்பாற்றிங்க. யோபின் புஸ்தகம் இன்னைக்கு உலகத்தில் நடக்கிறத பாருங்க. 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீர் பயபக்தியை வீணென்று சொல்லி தேவனுக்கு முன்பாக ஜெப தியானத்தை குறைய பண்ணுகிறீர். என்னவா, நீர் பயபக்தியை வீணென்று சொல்லி ஜெப தியானத்தை குறைய பண்ணினீர். அப்படின்னா இவன் பயபக்தியோடு கூட வாழ்றான். வாழும்போது என்ன வருது, போராட்டம் வருது, பிரச்சனை வருது. அப்படி வரும்போது சிலர் என்ன பண்றாங்க, ஜெபத்தையும் தியானத்தையும் குறைய பண்றாங்க. எவ்வளவு தாண்டா கஷ்டப்படுறது, நமக்கு தான் ஏன் இவ்வளவு வேதனை இருக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஜெபம் கட் ஆகுது. அதுவும் கட் பண்ணலை, குறையுது குறையுது. 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறவன் பிரச்சனை பெருசாக இருந்தோடனே 1/2 மணி நேரத்துக்கு வந்துடுறான். நல்லா படித்து தியானிச்சுக்கிட்டு இருந்தவங்க பிரச்சனை பெருசான உடனே தியானத்தையே குறைச்சிடுறாங்க. 5 அதிகாரம் படித்தோம், 1 அதிகாரம் போடா போதுண்டா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு போயிடுச்சு. கடைசியில் முடிவில் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? இப்படியே குறைஞ்சு குறைஞ்சு போனால் என்ன ஆகும்? கத்தரை விட்டே போயிடுவாங்க. ஜாக்கிரதை, நீங்கள் அக்கிரமத்துக்கு திரும்பாதபடிக்கு எச்சரிக்கையாரு. பிரச்சனை பெருசாக இருக்கலாம், அந்த பிரச்சனையினால நீ அக்கிரமத்துக்கு திரும்பாதபடிக்கு, அப்படி திரும்பி உன்னை மோசம் போக்கி விடாதபடிக்கு எச்சரிக்கையாது. உன்னை நீயே மோசம் போக்கிறபடி எச்சரிக்காது. இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், சோதனையை சகிக்கிற
மனுஷன். அப்புறம் யாக்கோபு 1:12 மடமடன்னு வாசிப்போம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். இப்ப பின்னால் ஒரு கிரீடம் இருக்கு. யார் கொடுப்பாராம்? வாக்குத்தத்தம் பண்ணி வச்சு கிரீடம் கொடுக்குறேன்னு. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். போராட்டம் இருக்குது, வேதனைகள் இருக்குது, உபத்திரவங்கள் இருக்குது, அதை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தரிடத்தில் அன்புறவர்களுக்கு, தம்மிடத்தில் அன்புறவர்களுக்கு. அப்போ தேவனிடத்தில் ஒருத்தன் அன்பு கூர்னாதான் உத்தமனா விளங்குவான், சோதனையை சகிப்பான். தேவனிடத்தில் யார் அன்பா இருக்கிறார்களோ அவர்கள் சோதனை சகிப்பாங்க. அன்பு குறைஞ்சிச்சுன்னா அக்கிரமத்துக்கு போய் தங்களை என்ன பண்ணிக்கிறாங்க? மோசம் போய்க்கிறாங்க. இப்போ ஒருத்தன் பிரச்சனை பெருசாகி போச்சுங்க, என்னத்துக்குடா வாழ்றான் அப்படின்னு சினிமா பார்க்குறான், ஜபத்தை தியானத்தை குறை பண்ணுறான், உலக பிரகாரமாக வாழ ஆரம்பிக்கிறான், பாவத்தை செய்கிறான், அக்கிரமத்துக்கு திரும்பிட்டான். இப்போ இவனுடைய நிலைமை என்னங்க? இவனுடைய நிலைமை என்ன? அக்கிரமத்துக்கு திரும்பாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். உங்களுக்கு பிரச்சனை வரலாம், அக்கிரமத்துக்கு போயிடாத. கவனிங்க, அதில் என்ன எழுதியிருக்குன்னு பார்ப்போம். எபிரேயர்கள் நிருபம் 6வது அதிகாரம் 4-8 வரைக்கும். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தோம், பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தோம். இந்த அனுபவத்தோடு கூட இருக்கிறான் ஒருத்தன். ரட்சிக்கப்பட்டான், ஞானஸ்நானம் எடுத்தான், பரிசுத்தாவை பெற்றான், பரலோகத்தின் காரியங்கள் எல்லாம் அறிஞ்சான். இனி வரப்போற பலனை பற்றி அவனுக்கு தெரியும். ருசித்து பார்த்தும் மறுதலித்து போனவர்கள். மறுதலித்து போறவன்னா என்ன அர்த்தங்க? மறுபடியும் பாவத்துக்கு போறவன். ஏன் பாவத்துக்கு போனா? பிரச்சனை பெருசாச்சு, சரீரத்தில் வேதனை, குடும்பத்தில் பிரச்சனை, பணத்தில் பிரச்சனை, கடன் தொல்லை. ஐயோ, இந்த பிரச்சனைனால இதெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில தெரிஞ்சும் மறுபடி பாவத்துக்கு போறான். மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால். ஐயோ ஐயோ, என்ன பண்றாங்களாம்? இயேசு கிறிஸ்துவை மறுபடியும் தாங்களே சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறார்கள். மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். அருமையான சௌரனே, சௌரிய கேள். உன் வாழ்க்கையில வந்த போராட்டத்தின் மத்தியில, பிரச்சனைக்கு மத்தியில நீ அக்கிரமத்துக்கு திரும்புவாயனால் உன்னை நீயே மோசப்படுத்திக்கிற. சொல்றதை கேட்டுக்கோ. நீ அப்படி செய்வாயானால் இயேசுவை சிலுவையில் அரைஞ்சு மறுபடியும் அரைஞ்சு அவமானப்படுத்துற. இயேசுவை மறுபடியும் சிலுவையில் அரைஞ்சு அவமானப்படுத்துற. மறுபடியும் பாவத்துக்கு போனான். மனம் திரும்புதல் கூடாத காரியம் சொல்லிட்டு, எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலைமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். ஓ, நீங்க வசனம் கேட்கறீங்க, அதன்படி வாழ்றீங்க, ஆசீர்வாதம் வருமா? முள் செடிகளையோ முள் பூண்டுகளையோ முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுவதற்கு ஏற்றதாயும் இருக்கிறது. சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. என்ன சொல்லுது பாருங்க. முள்ளு செடியும் முள்ளு பூண்டுகளையும் முளைப்பிக்கிறனால அப்படின்னு பாவத்தை செய்கிற வாழ்க்கை. அப்படிப்பட்டவர்கள் சபிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். முடிவு என்னவா? சுட்டரிக்கப்படுவதே முடிவு. சுட்டரிக்கப்படுவதே, நரகமே முடிவு. ஏன்னா எல்லாம் தெரியும். ரட்சிக்கப்பட்டிருக்கான், ஞானஸ்நானம், பரிசுத்தம் பெற்றிருக்கான், பரலோகத்தின் காரியங்கள்லாம் தெரியும். ஆனால் சூழ்நிலை வரும்போது துணிஞ்சு பாவம் செய்றான், அக்கிரமத்துக்கு திரும்புறான், தன்னை மோசப்படுத்தினான். வேதனை என்ன சொல்லுது? முடிவு சுட்டரிக்கப்படுவது. எபிரேயர் 10 அதிகாரம் 26, 27, 29.
சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு, அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால், இந்த உபத்திரவத்தின் மத்தியிலே மனப்பூர்வமாய் ஒருத்தன் பாவம் செய்யறவனாய் இருந்தால், பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல், இனிமே முதல்ல பலி பாவத்துக்காக பலியானார், இனிமே பலி இல்லை, திரும்ப செஞ்ச பாவத்துக்கு பலி இல்லை இராமல் நியாய தீர்ப்பு வருமென்று பயத்தோட எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். யாருக்கு? விரோதிகள்னா யாருங்க? துரோகிகள்னா ரட்சிக்கப்பட்டு பாவம் செய்றவன், விரோதின்னா ரட்சிக்கப்படாமலே பாவம் செய்றவன் அவன். இப்ப விரோதிகளுக்கு என்ன இருக்குமா? கோபாக்கினை. இப்ப யாரும் உள்ள போறா? ரட்சிக்கப்பட்டவனும் உள்ள போறான். சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாய் பாவம் செய்தானே, தன்னுடைய வாழ்க்கையில அக்கிரமத்துக்கு திரும்பி தன்னை மோசப்படுத்தினானே, அவனும் என்ன பண்றான்? கோபாக்கினையில போய் சேர்றான். அதோடு மாத்திரமில்லை, நரகத்துக்கு போறான். இது 29ஆம் வசனம். தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானா இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். அருமையானவளே, மனம் திரும்பினான், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான், ரட்சிக்கப்பட்டான். ஆனால் இப்பொழுதோ அக்கிரமத்துக்கு திரும்பிட்டான். வாழ்க்கையில பிரச்சனைங்கனால அக்கிரமத்துக்கு திரும்பிட்டான். அவனுடைய ஆசைக்காக அக்கிரமத்துக்கு. அப்படி செய்தால் தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து, யோசித்து பாருங்க, இயேசுவை கீழே போட்டு சாவியா அப்படின்னு சொல்றது யாரு? இயேசுவை கீழே போட்டு மிதிக்கிறது யாரு? எங்க ரட்சிக்கப்பட்டு திரும்ப அக்கிரமத்துக்கு போறான் பாருங்க, அவன் தான் சொல்லுது. கிறிஸ்துவை அறிகிற அறிவு வந்த பிறகு மறுபடியும் அக்கிரமத்துக்கு போவானால் அவன் என்ன பண்றான்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையிறான். 6ஆம் அதிகாரத்தில் படிச்சான். இப்போ அவரை காலின்களை போட்டு மிதிக்க, சாவியா எப்பா என் கழுத்துல கால் வச்சு மிதிக்கிறியடா, மிதிக்க சாவியா. ஐயோ, எப்படி இருக்குங்க அவருக்கு, எப்படி இருக்கும் இயேசுவுக்கு? யார் இப்படி காலை வச்சு மிதிக்கிறது? மறுபடியும் பாவம் செஞ்சு அக்கிரமம் செய்யறான்ல, அவன் தான் மிதிக்கிறான், அவன் தான் இப்படி பண்ற. என்ன செய்யறான்? வெண்ணங்கிய தரித்திருக்கிறவர்கள் யார்? எங்கே இருந்து வந்தார்கள்? மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இனி இவர்கள் பசி அடைவதில்லை, தாகம் அடைவதில்லை, வெயிலாகிலும் உஷ்ணமாகிலும் இவர்கள் மேல் படுவதில்லை. ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்ப்பார். அருமையானவர்களே, வெண்ணங்கி உடுத்தவர்கள் யார்? மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். நீங்களும் நானும் வெண்ணங்கி உடுக்கும்படிக்கு தேவனால் நமக்கு வெண்ணங்கி கொடுக்கப்பட்டு ஒன்னங்கி உடுத்து தேவ சமூகத்திலே இயேசுவோடு கூட இருந்து பசி இல்லாமல், தாகம் இல்லாமல், உஷ்ணம் இல்லாமல் சந்தோஷமாய் வாழக்கூடிய இடத்துக்கு போவதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எத்தனை சூழ்நிலை வந்தாலும் நான் இயேசுவை ரோல் மாடலாக வச்சு வேதனைகளை, என்னுடைய உபத்திரவங்களை நான் சகிப்பதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே. ஆனால் அதுக்கு மாறா உங்களை மறுபடியும் சிலுவையில் அறைய மாட்டேன், காலுங்களை போட்டு மிதிக்க மாட்டேன் அப்படின்னா நான் மறுபடியும் பாவத்துக்கு போக மாட்டேன். ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நான் ஆண்டவரே, எனக்கு வந்த உபத்திரவத்தின் மத்தியிலே நான் அக்கிரமத்துக்கு திரும்புவேனானால் நான் என்ன ஆயிடுறேன்? என்னை மோசப்படுத்திக்கிறேன்ப்பா, எனக்கு வேணாம், எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பாடு வேணாம், என்னை ஒப்பு கொடுக்குறேன். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. நம்முடைய குமாரனா இயேசு கிறிஸ்து அநேக உபத்திரங்களை வழியாய் தான் பூரணரானார்ப்பான். என்னை பூரணப்படுத்துங்க. எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும், யார் மூலம் வந்தாலும், எதின் மூலமாய் வந்தாலும் அவைகளை சகிக்க, அதனால் நான் இன்னும் காரியங்களை கற்றுக்கொள்ள கிருபை தாங்க.
என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. உபத்திரவத்தின் மத்தியிலே எங்களை அழைத்து போகிறதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த உபத்திரவத்தின் மத்தியிலே நான் ஒரு நாளும் ஆண்டவரே உமக்கு விரோதமாய் பாவம் செய்து உம்மை சிலுவையில் அறையவோ, அதோடு மாத்திரமல்ல உம்மை கீழே போட்டு மிதிக்கிறவனவாகவோ இருக்கக்கூடாதபடிக்கு அத்தனையும் சகித்து வாழ உதவி செய்யுங்க. பவுல் சகித்தான் ஆண்டவரே. யோபு சொன்னான், கர்த்தரனை கொண்டு போட்டாலும் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொன்னான். அப்படி எங்களுடைய வாழ்க்கையில தேவனை காட்டிலும் எங்களுடைய உபத்திரவத்தை நாங்கள் பெருசாக நினச்சி அது நிமித்தம் தேவனை இழந்து போகாதபடிக்கு இல்லை ஆண்டவரே. தேவன் நிமித்தம் எல்லாவற்றையும் நாங்கள் சகிப்பதற்கு எனக்கு எங்களுக்கு கிருபை தருவீராக என்று சொல்லி தேவனை நோக்கி பார்ப்போம். சௌரர் கிறிஸ்துவ ஜெயிப்பார். அப்பா, அதனால அக்கிரமத்துக்கு திரும்பாதபடிக்கு எச்சரிக்கையாக தலைப்பின் கீழாக கற்றுக்கொண்ட வார்த்தைகளை இந்த கரத்தில் கொடுக்குறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒருவனுக்கு தேவனிடத்தில் அன்பு இல்லை என்றால் அவன் அக்கிரமத்துக்கு திரும்புவான். அது மாத்திரமில்ல, இச்சை நிமித்தம் அக்கிரமத்துக்கு திரும்புவான். மற்றவருக்கு பயப்படுகிறதுனால அக்கிரமத்துக்கு திரும்புவான். அல்ல யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக என்னுடைய பாவ வழிகளுக்கு திரும்புவான்ங்கிற காரியத்தின் மூலமாக நாங்கள் பழைய நாட்களில் கற்றுக்கொண்ட ஆண்டவர், இந்த நாளில் உபத்திரவத்தின் மூலமாக ஆண்டவர் உபத்திரவத்திற்கு பயந்து ஆண்டவரை அக்கிரமத்துக்கு திரும்பாத அளவிற்கு கர்த்தாவே எங்களுக்கு இந்த நாளில் கற்றுத்தந்த நல்ல தயவிற்கான நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிப்பதற்கென்றே நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவத்தினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது ஆண்டவரே. பூரணத்துவத்தை நோக்கி கடந்து செல்ல வேண்டிய மனவாட்டியாகிய சபை ஆண்டவரே, எந்த உபத்திரவத்துக்கு மத்தியில் ஆண்டவரே நாங்கள் உம்மை விட்டு விலகாத ஒரு வாழ்க்கைக்கு தேவன் கொண்டு வருவீராக ஆண்டவரே, கொண்டு வருவீராக. சீசர்கள் மனதை திடப்படுத்தி ஆண்டவரே இப்படிப்பட்ட அநேக உபத்திரவங்களை சகிக்க வேண்டும் அந்த பவுல் ஆண்டவரே அன்றைக்கு சபை விசுவாசிகளுக்கு சொன்னது போல ஆண்டவரே, மனவாட்டியாக நாங்கள் ஆண்டவரே எத்தனை விதமான உபத்திரவங்கள் வந்தாலும் இப்படிப்பட்ட விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னது போல ஆண்டவரே, சிலுவையில் நீங்க பட்ட பாடுகள் அந்த உபத்திரவத்தை நாங்கள் நினைத்து ஆண்டவரே வாழ்வதற்கு உதவி செய்யும்படிக்க செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருபோது எந்த உபத்திரவத்திலே ஆண்டவரே நான் உம்மை விட்டு பின்வாங்காத ஒரு வாழ்க்கை அக்கிரமத்துக்கு திரும்பாதபடிக்கு ஆண்டவரே கிருபை தரும்படிக்க செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற சவுலை போல உபத்திரவத்தை பயந்து ஆண்டவரே அக்கிரமத்துக்கு திரும்பாத கர்த்தரை கிருபை தரும்படிக்க செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அம்மை ஸ்தோத்திரிக்கிற எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அநேக உபத்திரவங்களை ஆண்டவரை அனுமதிக்கிறீர் ஆண்டவரே. அதெல்லாம் நாங்கள் பூரணர் ஆவதற்கு கர்த்தர் எங்களுக்கு வழிவாசலை ஆண்டவரே அதற்கான வாசல்களை கர்த்தரை திறந்து விடுவீராக ஆண்டவரே. இந்த உபத்திரவத்துக்கு மத்தியில் நம்முடைய வசனத்தை உறுதியாய் பற்றிக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சங்கீதக்காரன் சொன்னது போல, நான் உபத்திரப்படுவதற்கு முன்னாவது வழி தப்பி நடந்தேன், உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் நம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று சொன்னது போல ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் கீழ்ப்படுதல் உள்ள இருதயத்தை தரும்படிக்க ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே நீங்களே ஆண்டவரே உபத்திரவத்தின் மூலமாய் பாடுகள் மூலமாய் கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார் என்று வேதம் சொல்கிறது ஆண்டவரே. கரத்தில் கொடுக்கிற ஆண்டவரே, இந்த உபத்திரவத்தின் மூலமாய் நாங்களும் கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்ள பொறுமையை கற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படிக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பவுல் சொன்னது போல, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று சொன்னது போல, உபத்திரவமோ வியாகுலமோ அது எந்த சூழ்நிலையில் வந்தாலும் ஆண்டவர் உம்மை விட்டு பிரியாத வாழ்க்கை கர்த்தர் கொண்டு வரும்படிக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருபோதும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை காலின் கீழே மிதிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல ஆண்டவரே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிற அந்த அப்படிப்பட்டதான வாழ்க்கை எங்களை வாழ்க்கையிலே கடினமான வாழ்க்கை வந்து விடாதபடிக்கு அப்பா இந்த நாளில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை எங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் ஆண்டவர் அக்கிரமத்துக்கு திரும்புகிறதா இருக்குமே ஆனால் கர்த்தாவே இந்த நாளில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த உபத்திரவத்தை நிமித்தம் நாங்கள் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு இன்னும் கீழ்ப்படிந்தவர்களாகி இன்னும் பூர்ணத்துவத்தை நோக்கி கடந்து செல்ல கர்த்தரை உதவி செய்யும்படிக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்போ நம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். கற்றுக்கொண்ட வார்த்தை நிமித்தம் நாங்கள் வாழ்வதற்கு வேண்டிய இருதயத்தை உணர்வை எங்களுக்கு தரும்படிக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்போ ஸ்தோத்திரிக்க ஆண்டவரே. செய்து கொடுத்த தேவதாசரை உடைய கரத்தில் கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களுக்கு என்ன அதிகமான ரகசியங்களை சொல்லித்தர கர்த்தர் கிருபை தரும்படிக்க ஜெபிக்கிறோம். வந்திருக்க ஒவ்வொருவரையும் பேர் பேரை ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் இந்த உபத்திரவத்தின் மத்தியில் வாழ்வதற்கு வேண்டிய கிருபையில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படிக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ கிருபைக்குள்ள ஒப்புவிக்கிறோம். தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. துதி கனமை மேல் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் அந்யோன்யமும் ஆறுதலும் சமாதானமும் இன்றும் என்றும் நம்மனவரோடும் உலகிலுள்ள சகல பரிசுத்தவான்களோடு காப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.